வணக்கம் நண்பர்களே. உங்கள் சொந்த ஊரான இந்த சேனலுக்கு மீண்டும் ஒருமுறை வரவேற்கிறேன். இப்படி சுவாரஸ்யமான மனதை தொடும் கதைகளை தவறவிடாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறத மறந்துடாதீங்க. சரி, இன்றைக்கு நான் சொல்ல போற கதை கொஞ்சம் வித்தியாசமானது. உங்களில் பலருக்கும் இது பிடிக்கலாம், பலருக்கு கோபமும் வரலாம். ஆனால் இது ஒரு உண்மை சம்பவத்திலிருந்து எடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் ஒரு சின்னஞ்சிறு கிராமம். அந்த கிராமத்தின் கடைசி கோடியில் ஒரு குறுகலான சந்துக்குள்ளே விக்ரமின் வீடு இருந்தது. விக்ரமுக்கு அப்போது 22 வயது. அவன் நகரத்தில் ஒரு பொறியியல் கல்லூரியில் இறுதியாண்டு படித்து கொண்டிருந்தான். பார்க்க உயரமும் சிவந்த நிறமும் கவர்ச்சியான தோற்றமும் உடையவன். அவன் கண்களை பார்த்தால் இவன் நிச்சயம் பெரிய சாதனைகளை செய்வான் என்று யாரும் நினைப்பார்கள். ஆனால் விக்ரமின் உலகம் இன்னும் ஆழமானது. கல்லூரியில் பெண்கள் அவனுக்கு பின்னால் விழுவார்கள். ஆனால் விக்ரமுக்கு அதில் சலிப்பு. அவனுக்கு உண்மையில் பிடித்திருந்தது வயதில் மூத்த பெண்களைத்தான். குறிப்பாக கருப்பு புடவை கட்டி நெற்றியில் பொட்டில்லாமல் கைகளில் கண்ணாடி வளையல்கள் மட்டும் அணிந்த விதவை பெண்களிடம் அவனுக்கு ஓர் ஈர்ப்பு. ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கை கசப்பானது. அவர்கள் அனுபவித்த துன்பங்கள் அவர்களின் கண்களில் தெரியும். அவர்களின் சிரிப்பில் சோர்வு இருக்கும். விக்ரம் நினைத்தான், இவர்களின் காதல் நிபந்தனையற்றது, போலி இல்லாதது, மனதிலிருந்து மனதுக்கு. இந்த எண்ணங்கள் அவனை இரவுகளில் விழித்திருக்க வைத்தன. தனியாக இருக்கும்போது வயதான நாயகி நடித்த பழைய படங்களை மட்டுமே பார்ப்பான். அவனது இதயம் வேகமாக துடிக்கும். ஆனால் வெளியே அவன் முற்றிலும் மாறாக இருந்தான். பெற்றோருக்கு பணிவானவன், அண்டை வீட்டாருக்கு அடக்கமானவன். அவனுடைய இந்த உள் பலவீனம் கிராமத்தில் யாருக்கும் தெரியாது. அந்த வருடம் கோடை விடுமுறை ஆரம்பித்ததும் விக்ரம் கிராமத்திற்கு திரும்பினான். ரயிலில் இருந்து இறங்கி வீட்டிற்கு வந்தான். அம்மா பாசத்துடன், மகனெனே, எவ்வளவு நாளாக வரவே இல்லை, நகரத்து வேலை உன்னை முற்றிலும் காலி பண்ணிடுச்சா என்றார். விக்ரம் சிரித்து கொண்டே, இல்லைம்மா, படிப்பில் ரொம்ப பிஸியாய் இருந்தேன் என்றான். சற்று நேரம் கழித்து மாடிக்குச் சென்றான். வெயிலின் கொடுமை கொஞ்சம் குறைவாக இருந்தது. படுத்துக்கொண்டு இந்த விடுமுறையை எப்படி சுவாரஸ்யமாக கழிக்கலாம் என்று யோசித்தான். அடுத்த நாள் காலையில் டிராக்டரின் சத்தம் கேட்டு அவன் தூக்கம் கலைந்தது. மாடியில் இருந்து எட்டி பார்த்தான். பக்கத்து வீடு பல வருடங்களாக காலியாக இருந்தது. அந்த வீட்டில் இப்போது புது நபர்கள் வந்திறங்கினார்கள். டிராக்டரில் இருந்து இறங்கிய ஒரு பெண் நீல நிற புடவையில் இருந்தாள். அவளுக்கு வயது 36 அல்லது 38 இருக்கும். வெள்ளை நிறம், நெற்றியில் பொட்டு இல்லை. கையில் ஒரு சிவப்பு கயிறும் ஒரு மெல்லிய வளையலும் மட்டுமே. கண்கள் பெரிதாக இருந்தன. முகத்தில் லேசான புன்னகை. அவள் பொருட்களை இறக்கி வைத்து கொண்டிருந்தாள். வியர்வையை துடைத்து கொண்டே பழைய மரக்கட்டில் சோபா, பாத்திர பெட்டிகள் போன்றவற்றை சரி செய்தாள். கிராம மக்கள் அவளை சூழ்ந்து, அம்மா, நீங்க யாரு, எங்கிருந்து வர்றீங்க என்று கேட்டார்கள். அவள் புன்னகையுடன், நான் சுனிதா, இந்த வீட்டை வாங்கிட்டேன். என் கணவர் 2 வருடங்களுக்கு முன்பு ஒரு விபத்தில் இறந்துட்டார். நகரத்தில் எனக்கு ஆதரவு யாரும் இல்லை. அதனால் இங்கே குடியேற முடிவு பண்ணேன் என்றாள். மக்கள் அனுதாபமாக பார்த்தார்கள். தனியா இருக்கீங்களே, ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்கம்மா என்றார்கள். விக்ரம் மாடியில் நின்று இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்தான். அவளது ஒவ்வொரு அசைவையும் அவன் கண்கள் பதித்து கொண்டன. அவன் மனதில் ஒரு புதிய உணர்வு முளைக்கத் தொடங்கியது. ஒரு அந்நிய பெண் தனியாக ஒரு கிராமத்திற்கு வந்து குடியேறும் போது அவளுக்கும் அந்த இளைஞனுக்கும் என்ன நடக்கும்? அடுத்த பகுதியில் விக்ரமும் சுனிதாவும் முதலாக சந்திப்பார்கள். அந்த சந்திப்பு எப்படி இருக்கும்? தொடர்ந்து பாருங்கள். மாலை நேரம். சூரியன் மலைக்கு பின்னால் மறைந்து கொண்டிருந்தான். விக்ரமின் அம்மா அவனிடம், மகனே, பக்கத்து வீட்டில் புதுசா ஒரு பெண் வந்திருக்கா, அவளுக்கு ஏதாவது கொண்டு போய் கொடு, ஏதாவது வேணும்னா சொல்லச் சொல்லு என்றார்.
விக்ரமின் இதயம் டக் டக் என்று அடித்து கொண்டது. அவன் ஒரு தயிர் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான். கதவை தட்டினான். சுனிதா கதவை திறந்தாள். இப்போது அவள் ஒரு பச்சை நிற புடவையை அணிந்திருந்தாள். முகத்தில் புன்னகை. யாரு நீங்க என்று கேட்டாள். விக்ரம் சற்று தடுமாறி, நான் விக்ரம், பக்கத்து வீட்டு பையன், அம்மா தயிர் அனுப்பி வச்சிருக்காங்க என்றான். சுனிதா கிண்ணத்தை வாங்கி கொண்டு, அட உள்ளே வாமா, இவ்வளவு நேரம் வெளியில நிற்காதே என்றாள். விக்ரம் உள்ளே நுழைந்தான். வீடு இன்னும் ஒழுங்குபடுத்தப்படவில்லை. பொருட்கள் சிதறி கிடந்தன. தூசியும் மண்ணுமாக இருந்தது. சுனிதா ஒரு குவளையில் தண்ணீர் கொடுத்தாள். விக்ரம் குடித்து கொண்டே அவளை ரகசியமாக பார்த்தான். தண்ணீர் குடித்த பின், அண்ணி, நீங்க இங்க தனியா தானே இருக்கீங்க, ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க என்றான். சுனிதா பெருமூச்சு விட்டு, ஆமாம் மகனே, ரொம்ப உதவி தேவை. வீட்டை சுத்தம் பண்ணணும், பொருட்களை வைக்கணும். என் கணவர் போனப்புறம் நான் முழுசா தனியா கிடுச்சு என்றாள். விக்ரம் உடனே, நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி, நான் பக்கத்துல இருக்கேன், எப்ப வேணும்னாலும் கூப்பிடுங்க என்றான். சுனிதா புன்னகைத்தாள். சரி, நீ நல்ல பையனா இருக்க. நகரத்துல படிக்கிறியா என்று கேட்டாள். ஆமாம் அண்ணி, இன்ஜினியரிங் படிக்கிறேன் என்றான் விக்ரம். ரொம்ப சந்தோஷம், நாளை வா, நான் உனக்கு தேநீர் போட்டு தரேன் என்றாள் சுனிதா. விக்ரம் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினான். அன்று இரவு முழுவதும் அவனால் தூங்க முடியவில்லை. சுனிதாவின் முகமும் பேச்சும் புன்னகையும் அவன் கண்களுக்கு முன்னால் நின்றன. மறுநாள் காலை விக்ரம் நேராக சுனிதாவின் வீட்டிற்கு சென்றான். அவள் முற்றத்தில் கூட்டிக் கொண்டிருந்தாள். வா வா விக்ரம் என்று அழைத்தாள். ஏதாவது வேலையா அண்ணி என்று கேட்டான். இந்த முற்றத்தை சுத்தம் பண்ணணும், நீ உதவி செய்ய முடியுமா என்றாள். இருவரும் சேர்ந்து கூட்டினார்கள். தூசி பறந்தது, வவரந்தது, வியர்வை வழிந்தது. விக்ரமின் சட்டை அழுக்கானது. சுனிதா ஒரு துண்டை எறிந்தாள். தொடச்சுக்கோ மகனே, எவ்வளவு அசிங்கமாயிருக்கு என்றாள். விக்ரம் துடைத்து கொண்டே, அண்ணி, உங்க புடவையும் அசிங்கமாயிடுச்சே என்றான். சுனிதா சிரித்தாள். அட, இது தினமும் நடக்கிறது தான், பெண்களின் வேலையே இப்படித்தான் என்றாள். வேலை முடிந்ததும் சுனிதா தேநீர் தயாரித்தாள். இருவரும் முற்றத்தில் அமர்ந்தார்கள். சூடான தேநீரை குடித்து கொண்டே பேசினார்கள். சுனிதா தன் கதையை சொன்னாள். சிறு வயதில் ஆற்றங்கரையில் விளையாடியது, திருமணம் எப்படி நடந்தது, கணவர் லாரி ஓட்டுநர் என்பது, விபத்தில் அவர் இறந்தது என்று விவரித்தாள். விக்ரம் கேட்டுக்கொண்டிருந்தான். ஒவ்வொரு வார்த்தையையும் உள்வாங்கிக் கொண்டான். சுனிதா கண்ணீர் வடித்தாள். விக்ரம் அவளுக்கு ஆறுதல் சொன்னான். அன்று முதல் விக்ரமும் சுனிதாவும் நண்பர்களானார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்களின் சந்திப்பு ஆழமாகிக் கொண்டே போனது. ஆனால் கிராமத்து மக்கள் இதை எப்படி பார்க்கிறார்கள்? இந்த நட்பு எங்கு போய் முடியும்? அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்ளுங்கள். விக்ரமின் வருகை தினமும் நடக்கத் தொடங்கியது. காலையில் தயிர் கொடுக்கும் சாக்கு, மதியம் காய்கறி வாங்கும் சாக்கு, மாலையில் தேநீர் குடிக்கும் சாக்கு. ஒவ்வொரு முறையும் புதிய பேச்சு. சுனிதா சில சமயம் வேர்க்கடலையை வறுத்து, சாப்பிடு மகனே, சூடாயிருக்கு என்பாள். விக்ரம் சாப்பிடுவான். இந்த சுவை நகரத்துல கிடைக்காது என்று நினைப்பான். ஒரு மாலை சுனிதா அடுப்பில் ரொட்டி சூடாக்கி கொண்டிருந்தாள். திடீரென்று, விக்ரம், உனக்கு நகரத்துல காதலி யாராவது இருப்பாங்களே என்று கேட்டாள். விக்ரம் வெட்கப்பட்டான். இல்லை அண்ணி, பெண்கள் நிறைய பேர் விரும்புகிறாங்க, ஆனால் எனக்கு உங்களை மாதிரி பெண்கள் தான் பிடிக்கும் என்றான். என்ன சொல்றே? சுனிதா ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஆமாம் அண்ணி, வாழ்க்கையை அறிந்தவர்கள், புத்திசாலிகள், துன்பத்தை அனுபவித்தவர்கள், அவர்களின் காதல் உண்மையானது, போலி இல்லாதது என்றான் விக்ரம். சுனிதா சற்று நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு, அப்படியானால் உன் பார்வையில் நான் எப்படி தெரிகிறேன் என்றாள். விக்ரமின் குரல் நடுங்கியது. நீங்கள் மிகவும் அழகாக இருக்கீங்க அண்ணி, உங்க கண்கள், உங்க புன்னகை எல்லாமே அருமை என்றான். சுனிதா தீப்பிழம்புகளை பார்த்து கொண்டே இருந்தாள்.
பிறகு, மகனே, நீ நல்லா பேசுறே, ஆனால் சில விஷயங்களை மனசுல வைத்துக்கோ. இது கிராமம், மக்கள் தப்பா புரிஞ்சுக்குவாங்க என்றாள். அன்றிலிருந்து சுனிதா கொஞ்சம் மாறினாள். விக்ரம் வரும்போது கொஞ்சம் நிறமும் பொட்டும் போட்டுக்கொள்ள ஆரம்பித்தாள். விக்ரம் இதை கவனித்தான். அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் பயமாகவும் இருந்தது. ஒரு மதியம் விக்ரம் வீட்டில் தனியாக இருந்தான். அம்மா வயலுக்கு சென்றிருந்தார். சுனிதா குரல் கொடுத்தாள். விக்ரம், கொஞ்சம் வாடா, மாடியில தண்ணி தொட்டியை ஏத்தணும், ஆள் கிடைக்கல என்றாள். விக்ரம் ஓடிச் சென்றான். இருவரும் சேர்ந்து தொட்டியை மேலே தூக்கினார்கள். மூச்சு திணறியது. இருவரும் மாடியிலேயே அமர்ந்தார்கள். குளிர்ந்த காற்று வீசியது. விக்ரம் கேட்டான், அண்ணி, இரவுல தனியா பயமா இல்லையா? சுனிதா தூரத்தில் இருந்த வயல்களை பார்த்தாள். பயம்தான் மகனே, இரவுகள் நீளமாகிடுது, தூக்கம் வர மறுக்குது, பழைய நினைவுகள் வந்து போகுது என்றாள். விக்ரம் மெதுவாக, நான் இரவுல வந்து பேசட்டுமா என்று கேட்டான். சுனிதா அவனை உற்று பார்த்தாள். அவன் கண்களில் ஒரு புதிய பிரகாசம். நீ குழந்தைதான் விக்ரம், ஆனால் சரி, சில சமயம் வந்து போ என்றாள். அன்று இரவு மின்சாரம் தடைப்பட்டிருந்தது. சந்திரன் முழுமையாக பிரகாசித்து கொண்டிருந்தான். விக்ரம் மெதுவாக சுவரை தாண்டி வந்தான். சுனிதா படுத்து கொண்டிருந்தாள். அண்ணி என்று மெதுவாக கூப்பிட்டான். வந்துட்டியா? உட்கார் என்றாள் சுனிதா. இருவரும் அருகருகே உட்கார்ந்து கொண்டார்கள். குளிர்ந்த காற்று அவர்களை தழுவியது. சுனிதா கேட்டாள், விக்ரம், நீ ஏன் இப்படி தினமும் வர்றே? விக்ரம் நேராக அவள் கண்களை பார்த்தான். ஏன்னா அண்ணி, உங்க கவலை எனக்கு தெரியுது. நாள் முழுக்க உங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்றான். சுனிதா அமைதியானாள். அமைதியானாள். அவள் முகத்தில் பயமும் ஆசையும் மாறி மாறி வந்தன. ஆனால் பயமாயிருக்கு விக்ரம், ஏதாவது தப்பா போயிடுமோ என்றாள். விக்ரம் அவள் கையை பிடித்தான். தப்பு இல்லை அண்ணி, இது காதல் என்றான். காதலா? சுனிதா கேட்டாள். ஆமாம், நம்ம காதல் சொல்லப்படாமல் இருப்பதே நல்லது என்றான் வான் விக்ரம். அந்த இரவு முழுவதும் அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். விடியற்காலை 4 மணிக்குத்தான் விக்ரம் வீடு திரும்பினான். விக்ரமும் சுனிதாவும் இரவுகளில் சந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இந்த உறவு எவ்வளவு காலம் ரகசியமாக இருக்கும்? கிராமத்து மக்கள் இதை கண்டுபிடித்து விட்டால் என்ன ஆகும்? அடுத்த பகுதியில் நடக்கும் சம்பவங்கள் மிகவும் முக்கியமானவை. தவறாமல் பாருங்கள். நாட்கள் கடந்தன. விக்ரமும் சுனிதாவும் இப்போது வாரத்தில் 3 அல்லது 4 முறை இரவில் சந்தித்தார்கள். சில சமயம் வெறும் பேச்சு, சில சமயம் நீண்ட மௌனம், சில சமயம் இருவரும் சேர்ந்து நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டிருப்பார்கள். சுனிதா ஒரு நாள் சொன்னாள், விக்ரம், இது நிலச்சிருமா? உனக்கு வயசு 22, எனக்கு 38. நீ படிச்சு முடிச்சு வேலைக்கு போவ, அப்புறம்? விக்ரம் உறுதியாகச் சொன்னான். எதுவும் மாறாது அண்ணி, நான் விடுமுறைக்கு வரும்போதெல்லாம் உன்னை பார்த்துக்கிறேன். நீ எனக்காக காத்திரு. சுனிதா சிரித்தாள். காத்திருக்கிறேன் மகனே, உயிரோடு இருக்கிறவரை. இப்படியாக 2 வாரங்கள் ஓடின. திடீரென்று ஒரு நாள் காலையில் ஒரு டிராக்டர் சுனிதாவின் வீட்டு வாசலில் வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு மனிதன் இறங்கினான். அவன் முகத்தில் கடுமை தெரிந்தது. சுனிதா வெளியே வந்தாள். அண்ணா என்று கத்தினாள். ஆம், அது சுனிதாவின் அண்ணன். நகரத்திலிருந்து வந்திருந்தான். அவன் வீட்டுக்குள் நுழைந்தான். சற்று நேரம் பேசிக்கொண்டிருந்தான். பிறகு வெளியே வந்து உரத்த குரலில் சொன்னான், தங்கச்சி, நீ இனி இங்க தனியா இருக்க முடியாது. உனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒரு நல்ல பையனை பார்த்திருக்கேன். அவன் மனைவியை இழந்தவன், நல்லா சம்பாதிக்கிறான். சுனிதாவின் முகம் வெளிரி போனது. வேணா அண்ணா, எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் என்றாள். ஏ, உனக்கு என்ன பிரச்சனை? அண்ணன் கேட்டான். எனக்கு இங்கே பிடிச்சிருக்கு. நான் எனக்குள்ள ஒரு சின்ன தையல் தொழில் ஆரம்பிக்க போறேன் என்றாள். அண்ணன் கோபப்பட்டான். முட்டாள்தனமா பேசாதே. உனக்கு வயசு 38. இன்னும் 2 வருஷத்துல யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போதே முடிவு பண்ணு. சுனிதா பிடிவாதமாக இருந்தாள். இல்லை அண்ணா, என்னால் முடியாது. அண்ணன் கடைசியாக எச்சரித்துவிட்டு போனான். சரி, நான் வர்றேன். ஆனால் உன் மனசு மாறும்னு நம்புறேன்.
அன்று மாலை விக்ரம் வழக்கம் போல் வந்தான். ஆனால் சுனிதா கதவை திறக்கவில்லை. விக்ரம் குரல் கொடுத்தான். அண்ணி, அண்ணி. சிறிது நேரத்தில் கதவு திறந்தது. சுனிதாவின் கண்கள் சிவந்திருந்தன. முகத்தில் கண்ணீர் துளிகள். விக்ரம் அதிர்ச்சி அடைந்தான். என்ன ஆச்சு அண்ணி? சுனிதா உள்ளே அழைத்துச் சென்று அண்ணன் வந்த விஷயத்தை சொன்னாள். அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றான், நான் மறுத்துட்டேன் என்றாள். விக்ரம் ஆத்திரப்பட்டான். அவருக்கு என்ன உரிமை? நீங்க தனியா இருக்கக்கூடாதா? அவன் சொல்றது தப்பா இல்ல விக்ரம், நான் இப்படியே தனியா இருக்க முடியாது, உலகம் தப்பா பார்க்கும் என்றாள். அப்போ நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? விக்ரம் பதட்டத்துடன் கேட்டான். சுனிதா அவன் கையை பிடித்தாள். இல்லை, உனக்காக இங்கேயே இருப்பேன், நீ வரும் வரை காத்திருப்பேன் என்றாள். விக்ரமுக்கு அப்போது என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவன் அவளை கட்டி பிடித்தான். இருவரும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார்கள். அந்த இரவு அவர்கள் மிக நெருக்கமாக பேசிக்கொண்டார்கள். எதிர்காலத்தை பற்றிய கனவுகளை பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் இருவருக்கும் மனதில் ஒரு பயம் இருந்தது. சுனிதா தன் அண்ணனின் கல்யாண பேச்சை மறுத்துவிட்டாள். ஆனால் இதற்காக அவள் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறாள்? விக்ரமின் வாழ்க்கை முன்னேறும் போது சுனிதாவின் வாழ்க்கை எங்கே போய்கொண்டிருக்கிறது? அடுத்த பகுதியில் 20 வருடங்கள் கழித்து நடப்பதை பார்ப்போம். விக்ரமின் விடுமுறை முடிந்தது. அவன் கிளம்பும் முந்தைய இரவு மாடியில் சந்திப்பு. இருவரும் அமைதியாக இருந்தார்கள். நான் ஒவ்வொரு விடுமுறைக்கும் வருவேன் அண்ணி என்றான் விக்ரம். நீ வரும் வரை கதவை திறந்து வைத்திருப்பேன் என்றாள் சுனிதா. விக்ரம் சென்றான். நாட்கள் மாதங்களாக மாறின. கல்லூரி முடிந்தது. விக்ரமுக்கு நகரத்தில் வேலை கிடைத்தது. ஆனால் ஒவ்வொரு விடுமுறையிலும் அவன் கிராமத்திற்கு வருவான். ஒரு முறை 10 நாட்கள், இன்னொரு முறை 15 நாட்கள், சில சமயம் ஒரு மாதமே. ஒவ்வொரு முறையும் சுனிதா வெளியே நின்று கொண்டிருப்பாள். அவள் முகத்தில் புன்னகை. அவர்களுக்குள் ஒரு புரிதல் உருவாகியிருந்தது. வருடங்கள் ஓடின. 3, 5, 10 வருடங்கள். விக்ரமுக்கு வேலை உயர்ந்தது. அவன் ஒரு பொறியாளரானான். நிறைய பணம் சம்பாதித்தான். சுனிதாவுக்கு பரிசுகளை கொண்டு வந்தான். பட்டு புடவைகள், வெள்ளி செயின்கள், சில நேரம் நகைகள். சுனிதா வாங்கிக் கொள்வாள். உனக்காக வச்சிக்கிறேன் என்பாள். ஆனால் அவை எதுவும் அவள் உடலில் இருப்பதில்லை. ஒரு பெட்டியில் பத்திரமாக வைத்திருப்பாள். ஒரு நாள் சுனிதாவின் தலைமுடியில் நரை விழுந்திருப்பதை விக்ரம் கண்டான். அவனுக்கு மனம் வருத்தப்பட்டது. அண்ணி, நீங்க பெருசா ஆயிட்டீங்க என்றான். ஆமா மகனே, வயசு 50ஐ தொட்டுடுச்சு. நீ இப்போ 35. என்ன நியாயம் இங்க என்றாள் புன்னகையுடன். விக்ரம் அன்று ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டான். அண்ணி, நான் கல்யாணம் பண்ணிக்கட்டுமா? சுனிதா சிரித்தாள். கட்டாயம் பண்ணிக்கோடா, ஆனால் என்னை மறந்திடாதே. விக்ரம் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். நகரத்து பெண், படித்தவள், அழகானவள். குழந்தைகள் பிறந்தார்கள். விக்ரம் ஒரு குடும்பஸ்தனானான். ஆனால் ஒவ்வொரு வருடமும் கோடை விடுமுறையில் அவன் கிராமத்திற்கு வருவான், என் அம்மாவை பார்க்க என்ற காரணத்துடன். ஆனால் உண்மை வேறு. அம்மாவுடன் சிறிது நேரம் இருந்துவிட்டு அவன் மாடிக்கு செல்வான். சுனிதா அங்கே காத்திருப்பாள். இருவரும் பேசிக்கொள்வார்கள். பழைய நாட்களை நினைத்து கொள்வார்கள். சுனிதா இப்போது சிறிய அளவில் தையல் வேலை பார்க்கிறாள். அவளுக்கு வயது 60. முகத்தில் சுருக்கங்கள். ஆனால் விக்ரம் வரும்போது அவள் கண்களில் ஒரு புதிய உற்சாகம். இன்று 20 வருடங்கள் கடந்துவிட்டன. விக்ரமின் குழந்தைகள் பெரியவர்கள் ஆகிவிட்டார்கள். அவனுக்கு இப்போது வயது 42. சுனிதாவுக்கு 60. கிராம மக்கள் இன்னும் பேசிக்கொள்கிறார்கள். பாருங்கடா, மீண்டும் வந்துட்டான், இவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு என்று கிசுகிசுக்கிறார்கள். சுனிதா வெளியே நிற்பாள். விக்ரம் வந்து அவளை பார்த்து புன்னகைப்பான். இருவரும் தேநீர் குடிப்பார்கள், பேசிக்கொள்வார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை யாரும் புரிந்து கொள்வதில்லை. அவர்களின் உறவு அன்பின் மற்றொரு பரிமாணம். தாயும் மகனும் அல்ல, காதலர்களும் அல்ல, வெறும் உணர்வுகளின் பிணைப்பு. 20 வருடங்கள் கடந்தும் அந்த உறவு மாறவில்லை. ஆனால் இது சரிதானா? சுனிதா தன் வாழ்க்கையை வாழ